12th ரிசல்ட் வந்ததும் எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்குது கவுன்சிலிங் எப்பதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கவுன்சிலிங்க்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும், கட் ஆஃப் மார்க் தான். ஸோ கம்ப்ளீட்டா நம்ம தமிழ்நாடுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவுன்சிலிங் வந்து நம்மளுடைய மெரிட் பேஸ்டு அட்மிஷன்ஸ் வந்து கொடுக்கறதுனால இந்த கட் ஆஃப் கேல்குலேஷன் வந்து நம்மளுடைய 12th ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப தீவிரமா நம்ம செக் பண்ணிட்டு இருப்போம். அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கவுன்சிலிங் டைப்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப ஃபேமஸானது உங்களுக்கே தெரியும், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா 200க்கு கட் ஆஃப் கேல்குலேட் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ் நீங்க 100க்கு எழுதிருப்பீங்க, அப்படியே 100க்கு நீங்க எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது வச்சுட்டு பிசிக்ஸ் டிவைடட் பை 2, கெமிஸ்ட்ரி டிவைடட் பை 2. அப்போ மேக்ஸ்ல 100க்கு எவ்வளோ மார்க் அது அப்படியே இருக்க போகுது. பிசிக்ஸ்ல எடுத்த மார்க் 2ஆல டிவைட் பண்ண போறாங்க, கெமிஸ்ட்ரியில எடுத்த மார்க் 2ஆல டிவைட் பண்ண போறாங்க. ஸோ 200க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஎன் காசா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ். இது 100 அவுட் ஆஃப்க்கு வைக்க போறாங்க. இதுல குறிப்பா நம்ம 12th படிச்ச மெயின் 4 சப்ஜெக்ட்ஸ், 4 முக்கியமான சப்ஜெக்டை கன்சிடர் பண்ணுவாங்க, எக்ஸப்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அதுவுமே நீங்க லிட்ரேச்சர் சைடு போறீங்க அப்படின்னா அங்க இங்கிலீஷ் மார்க் எடுத்துப்பாங்க. ஸோ மேண்டேட்டரியா வந்து பாத்தீங்கன்னா 4 சப்ஜெக்டுடைய மார்க்கை டிவைடட் பை 50 டிவைடட் பை 50 டிவைடட் பை 50 டிவைடட் பை 50 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 25% வந்து எடுத்து 100க்கு கட் ஆஃபா வைக்க போறாங்க டிஎன் காசால. அண்ட் இன்னொரு பயாலஜி சைடு வரணும் அப்படின்னா இது வந்து பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதுல வெட்டினரி. சார் வெட்டினரியை பொறுத்த வரைக்கும் நீட் எழுதணுமே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. நம்முடைய தமிழ்நாடுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வெட்டினரி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நீட் எல்லாம் கிடையாது. அப்போ அந்த வகையில இந்த வெட்டினரி காலேஜை பொறுத்த வரைக்கும் 3 சப்ஜெக்ட் எடுக்க போறாங்க, குறிப்பா பயாலஜி தான். இது எல்லாமே பயாலஜிக்கு உண்டான முக்கியமான கவுன்சிலிங். பயாலஜி, கெமிஸ்ட்ரி அண்ட் தென் பிசிக்ஸ். பயாலஜியை அப்படியே நீங்க எடுத்த மார்க்கை வச்சுக்கிட்டு பிசிக்ஸ் டிவைடட் பை 2, கெமிஸ்ட்ரி டிவைடட் பை 2. ஸோ இந்த மாதிரி 200க்கு அவங்க கால்குலேட் பண்ண போறாங்க வெட்டினரி பொறுத்த வரைக்கும். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் 4 எடுக்க போறாங்க. அதுல குறிப்பா பயாலஜி, மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. இந்த 4 சப்ஜெக்டும் ஒவ்வொரு சப்ஜெக்டை 2ஆல டிவைட் பண்ணி 200க்கு கொண்டு வர போறாங்க. ஸோ பயாலஜி 2ஆல டிவைட் பண்றாங்க, மேக்ஸ் 2ஆல டிவைட் பண்றாங்க, பிசிக்ஸ் 2ஆல டிவைட் பண்றாங்க, கெமிஸ்ட்ரி 2ஆல டிவைட் பண்றாங்க. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா 25 25 25 25 அப்படின்னு சொல்லும்போது 200 கட் ஆஃப்க்கு அங்க வர போறாங்க. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, இதுல பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருப்பீங்க. அப்போ பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரியில ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு பயாலஜியை ஒரு 100 மார்க்குக்கு எடுத்துப்பாங்க. அதாவது பயோ, அதுக்கப்புறம் பயோபாட்னி, பயோசாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட் 25% எடுத்துட்டு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 25 எடுத்துப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் யூ வில் ஹேவ் அரௌண்ட் 200 அகெயின். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது மேத்தமெட்டிக்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்டுக்கு. மேத்தமெட்டிக்ஸ் இருக்குன்னா மேத்தமெட்டிக்ஸை கன்சிடர் பண்ணிப்பாங்க. பேராமெடிக்கல் அப்படின்னு சொல்லும்போது இங்க அப்படியே வெட்டினரிக்கு நம்ம என்ன எடுத்தோமோ அதே தான், பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ரைட்? பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டிவைடட் பை 2 டிவைடட் பை 2. பயாலஜி என்ன மார்க் எடுத்தீங்களோ அப்படியே வச்சுக்க போறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு ஃபிஷரிஸ் பொறுத்த வரைக்கும் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பயாலஜி எடுத்த மார்க் அப்படியே வச்சுக்கிட்டு பிசிக்ஸை 2ஆல டிவைட் பண்ண போறாங்க, கெமிஸ்ட்ரியை 2ஆல டிவைட் பண்ண போறாங்க. ஸோ 200 மார்க்குக்கு எடுக்க போறீங்க. இதுலயுமே ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பயோடெக்னாலஜியோட இருக்கு. ஸோ அந்த இடத்துல மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டையும் கன்சிடர் பண்ணிப்பாங்க. நாட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு, ஸோ அந்த இடத்துலையும் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை கன்சிடர் பண்ண போறாங்க. ஸோ இந்த முக்கியமான கவுன்சிலிங்ல கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.